தீயை மூட்டுகிறாய் தீஞ்சுவையே. சுவை 31. தூக்கம் வராமல் மெத்தையில் குத்துக்காலிட்டு அமர்ந்து முழங்காலில் தாடையை அழுத்தியபடி அமர்ந்திருந்தாள் முகி. மனதில் சொல்ல முடியாத பாரம் கசங்கியிருந்த படுக்கையை ஒரு கையால் நீவி சரி செய்தவளுக்கு அன்றைய மாலை வேளையில் அங்கு தன்னவனுடன் கட்டி புரண்ட அந்த தருணம் நினைவில் வந்து நிற்க உடல் முழுக்க சிலிர்த்து சிவந்தது. உதடு கடித்து வெக்க புன்னகை தவள அவன் இதழ் பட்ட கன்னங்களையும் கழுத்தையும் வருடி கொண்டாள். அத்தனை மயக்கத்திலும் பட்டன விழித்து கொண்ட அவனது எச்சரிக்கை உணர்வையும் தான் செய்யிருந்த தவறை நினைத்து அவன் வருந்திய விதத்தையும் எண்ணி பார்த்தவள். இப்படி ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கதான் நீங்க 2 பேரும் என்னை விட்டு போனீங்களா? அன்பையும் காதலையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறாருப்பா. நீங்க 2 பேரும் இல்லைங்கிற உணர்வே இல்லாம என்னை வச்சிருக்காரு. கல்யாணத்தன்னைக்கு பெத்தவங்களை காவு வாங்கிட்டதா சொல்லி எல்லாரும் என்ன துரதிருஷ்டசாலின்னு சொன்னாங்க. ஆனா பாவமதி ஒருத்தர் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கார். அப்போ நான் அதிர்ஷ்டசாலி தானே. ஆனாலும் என்னோட துரதிருஷ்டம் இன்னும் என்னை துரத்துதோன்னு பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னை விட்டு போனப்போ நடைப்பிணமாவது நடமாடினேன். ஆனா பாபாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உயிரோடவே இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு உலகத்துல என்னவெல்லாம் உறவு இருக்குமோ அது அத்தனையும் மொத்தமா கலந்த உறவு என் பாவா. அவர் நல்லா இருக்கணும்பா. தெய்வமா இருந்து நீங்க 2 பேரும் அவரை எப்பவும் குறையில்லாம வச்சிருக்கணும். அவரோட சந்தோஷத்துல தான் உங்க பொண்ணோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. மானசீகமாக தனது பெற்றோரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் முகி. திருமணத்தை அவள் தள்ளி போடுவதை பற்றி அவளை துருவி துருவி அவன் காரணம் கேட்க அவளும் பலவிதமான சமாளிப்புகளுடன் சமாதானம் கூறினாள். இல்லடி, உன் கண்ணுல உண்மை இல்ல. இந்த கண்ணு எதையோ மறைக்க பாக்குது. நொண்டி சாக்க சொல்லி ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுது. விடாமல் அவனும் குடைந்தெடுத்து பார்த்தான். அவளிடமிருந்து மழுப்பலாகவே பதில் வர ஒரு கட்டத்தில் கோபித்து கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பி இருந்தான். அவளும் அவன் போக்கிலேயே விட்டுவிட்டாள். வழியே சென்று சமாதானம் செய்தாள். மீண்டும் கேள்வி கணைகள் தொடரும். அவர் கோபம் எவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து விடும்? என்னிடம் சண்டையிட்டு அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. முக்கி பேபி என்று நிச்சயமாய் அழைப்பார். போனையே பார்த்தவள் அவனிடமிருந்து குறுஞ்செய்தி ஏதாவது வந்திருக்கிறதா என்று எடுத்து பார்த்தாள். அவள் எண்ணம் வீண் போகவில்லை. கோபமா தான் இருக்கேன், சாப்பிடாம தூங்காத. படிக்கும் போதே உள்ளம் ஊற்று நீராய் பொங்கியது. கால் பண்ணட்டுமா பாவா? இவள் அனுப்பிய செய்திக்கு நான் தூங்கிட்டேன் என்ற பதிலுடன் ஆஃப்லைன் சென்றிருந்தான். கோபமா இருக்கிறதா காட்டுறாராம். சிரித்து கொண்டவள் இந்த அளவிற்காவது சமாதானமானானே என்று எண்ணியபடியே படுத்தாள். சில மாதங்களுக்கு முன் கோவிலுக்கு சென்ற அந்த நிகழ்வு நினைவிற்கு வந்தது. பெற்றவர்களை இழந்த பின் வெறுமையுடன் வாழ்க்கையை நகர்த்த தொடங்கியவள். ராணா என்ற காதல் ராட்சசன் அவள் வாழ்விற்குள் வந்த பின் அவள் வாழ்க்கையில் எத்தனையோ இனிமையான மாற்றங்கள். தெய்வங்களை எல்லாம் நிந்தனை செய்து அழுது கிடந்தவளுக்கு ஏனோ கோவிலுக்கு செல்லலாம் என்ற எண்ணம் எழுந்தது. புயலாய் தன் வாழ்வில் நுழைந்து பூமழையை கொட்டி தீர்ப்பவனை கண்ணுக்கு காட்டிய கடவுளுக்கு நன்றி சொல்ல எண்ணமிட்டால் போலும் அம்மனை வழிபட்டு மனம் லேசாகி இதமான அதிர்வலைகள் இன்னும் இனிமை சேர்க்க வெளிப்பிரகாரத்தில் வந்து அமர்ந்தாள். நல்லா இருக்கியா பாப்பா? முதுகுக்கு பின்னால் கேட்ட குரலில் வேகமாய் திரும்பினாள். அவளது தந்தை வயதுடைய ஒருவர் மெலிதான காட்டன் சட்டையும் காவி வேட்டியும் உடுத்தி கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலையும் ஸ்படிக மாலையும் அணிந்து நெற்றி நிறைய விபூதி பட்டையும் நடுநாயகமாக பெரிய சந்தன போட்டும் வைத்து தேஜஸான முகத்துடன் நின்றிருந்தார். எங்கோ பார்த்த முகம் போலும் தோன்றியது. நல்லா இருக்கேன். அவள் தலையசைக்க புன்னகையுடன் அவள் எதிரில் வந்து அமர்ந்தார். என் பேரு தானுமலையன். உன் அப்பாவுக்கு சிநேகிதன். அதிகமா இங்க இருக்கிறதில்ல. பெரும்பாலும் ரிஷிகேஷ் போயிடுவேன். அப்பப்போ இங்க வருவேன். எப்போ வந்தாலும் உன் அப்பாவை கம்பெனியில போய் பார்த்து பேசிட்டு தான் போவேன். அதிகமாக உங்கள் வீட்டுக்கு வந்ததில்ல. அதனால என்ன உனக்கு சரியா அடையாளம் தெரியாது. தன்னிலை விளக்கம் கொடுத்தவரை பார்த்து புன்னகைத்தாள். அப்பா என்ற சங்கடமான முகத்துடன் வார்த்தையை ஆரம்பிக்க, எல்லாமே தெரியுமா? சம்பவம் நடந்தப்போ நான் இங்கே தான் இருந்தேன். மயக்கத்திலேயே கிடந்ததுனால நீ என்னை கவனிச்சிருக்க மாட்ட. அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா அவன்? தன் தலையை வேதனையுடன் ஆட்டியபடியை கூறியவரை குழப்பமாய் பார்த்தாள் முகி.
எனக்கு நல்ல ஜோசியம் பார்க்க வருமா? நான் கணிச்சு சொன்னா எல்லாமே சரியா இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது என்கிட்ட கேட்டு அதுபடிதான் பண்ணுவான். உன் கல்யாண விஷயத்துல மட்டும்தான் சொன்னதை கேட்கல. சங்கடமாய் சொன்னவரை இன்னும் குழப்பம் அதிகரிக்க பார்த்தாள். உனக்கு வரன் வந்த உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தா. உனக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தத்துல எந்த குறையும் இல்லை. எல்லாம் அமோகமாவே இருந்தது. ஆனா உனக்கு கல்யாண யோகம் கூடி வரல. கிரக நிலையும் ரொம்பவே மோசமா இருந்தது. 1 வருஷத்துக்கு எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நல்ல இடம் அமைஞ்சு வந்திருக்கு. 1 வருஷம் காத்திருக்க சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பொறுத்து இருக்கும்போது வேற என்ன பிரச்சனை வந்துடும்னு கேட்டான். நானும் நாசுக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நல்ல சம்பந்தத்தை விட அவனுக்கு மனசு இல்லை. என்கிட்ட சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற பக்கம் போய் ஜாதகம் பார்த்துருக்கான். அதெல்லாம் பேஷா பண்ணலாம், எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல உடனடியா கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டான். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சு பாத்தியா? இழுத்து பெருமூச்சு விட்டவர் தொடர்ந்து, உன் கிரக நிலப்படி 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. உன் உயிருக்கு ஆபத்து வராது. ஆனா உன்னை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வரும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். 1க்கு 2 உயிர் பலியாயிடுச்சு பாத்தியா? அன்னைக்கு என் பேச்ச அவன் கேட்டிருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பானே. அவர் பேசியதையே இமைக்க மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் முகி. அப்போ இன்னும் எனக்கு அந்த கிரக நில மாற்றம் அடையாம இருக்கா அங்கிள்? எச்சில் கூட்டி விழுங்கியபடியே கேட்டாள். ஆமாம்மா, இன்னும் 6 மாசமாவது போகணும். அதுக்கப்புறம் ஒரு பரிகார பூஜை இருக்கு. அதை முடிச்சுட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அளவுக்கு தெம்பா நீ எந்திரிச்சு நிக்கிறதே சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில பெருசா இழந்துட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கணுமா? இனி ஒரு இழப்பு உன் வாழ்க்கையில வரக்கூடாது. இன்னும் ஒரு 6-7 மாசம் போகட்டும். நானே வந்து பரிகார பூஜையும் பண்ணி முடிக்கிறேன். என் சிநேகிதனுக்காக இதை நான் பண்ணணும் என்றவர் தனது பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய டைரியை எடுத்து சில மாதங்களை கணித்து ஏதோ தேதியிட்டு குறித்து கொண்டார். உன் ஃபோன் நம்பர் கொடுமா, நானே உனக்கு கூப்பிட்டு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும். அந்த கடவுளோட கருணை தான் உன்னை இன்னைக்கு என் கண்ணுல காட்டி இருக்கு என்றவர் அவளது போன் நம்பரை வாங்கி கொண்டு தனது எண்ணையும் அவளிடம் கொடுத்தார். இன்னும் சில நிமிடங்கள் பேசி கொண்டிருக்க அவருக்கு அழைப்பு வந்தது. சரிம்மா, ஒரு முக்கியமான பூஜை ஒன்று இருக்கு, நான் கிளம்புறேன். நான் சொன்ன மாதிரியே சந்திக்கலாமா? இடையில ஏதாவது தேவைனாலும் கூப்பிடு என்றவர் போனை எடுத்து காதில் வைத்தபடி அங்கிருந்து சென்றிருந்தார். அவர் சென்ற பின்பும் வெகு நேரம் அங்கேயே சிலை போல் அமர்ந்து விட்டாள் முகி. இப்பொழுதுதான் மனம் ஒரு அமைதிக்கு வந்தது. மீண்டும் ஒரு பாரமா? இன்னும் 6 மாதங்களுக்கு மேல் திருமணம் பற்றி பேச்சு இருக்கக்கூடாது. இதை பாபாவிடம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார். கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருந்தாலும் இது போன்ற ஜோசியங்களையும் பரிகார பூஜைகளையும் அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதனை அவரே பல முறை கூறியிருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளலாம் என்று உறுதியுடன் அவர் வந்து நின்றால் என்ன செய்வது? எப்படி தவிர்ப்பது? என் உயிர் போனாலும் கவலை இல்லை. என் பாபாவிற்கு ஏதாவது ஒன்று என்றால் நினைக்கும் போதே உடலெல்லாம் நடுக்கம் எடுத்தது. ஐயோ, தெய்வ சன்னிதானத்தில் இது ஏன் இப்படி ஒரு சிந்தனை? 6 மாதம் என்ன? என் பாபாவிற்காக 6 வருடங்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். ஆனால் அவர் பொறுமை காக்க வேண்டுமே. விஷயத்தை சொன்னால் வேண்டுமென்றே உடனடியாக திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக வந்து நிற்பாரே. பல வாக்கிலும் யோசித்தவள் தன் தாய் தந்தையருக்கு 6 மாதங்களாவது நிறைவடைய வேண்டும் என்று சென்டிமெண்டாக பேசி அவன் வாயை அடைத்திருந்தாள். இதுவரை அதனையும் சமாளித்து விட்டாள். ஆனால் இனி சமாளிக்க போவது எப்படி? இன்று நடந்த நிகழ்விற்கு பின் இனியும் திருமணத்தை தள்ளி போடுவது அவன் உடன்பட மாட்டான் என்று தெரிந்து போனது. இருதலைக்குள் எறும்பாய் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து நிற்கிறாள். பெற்றவர்கள் இறந்து 1 வருடம் ஆகாமல் திருமணம் செய்யக்கூடாது என்ற காரணத்தை சொல்லி நீடிக்க வேண்டும். ஆனாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று தோன்றவில்லை. முடிந்தவரை நாட்களை நகர்த்தி போட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஒரு புறம் சஞ்சய் மைத்திலியின் திருமண நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மறுபுறம் ராணாவின் மாஃபியா கேங் தேடுதல் வேட்டையில் பல திடுக்கிடும் திருப்பங்கள் நிகழ்ந்தபடி இருந்தன. பிரஜனிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அனைத்துமே அதிர்ச்சிகரமாக இருந்தன. ஏதோ பெரிய பின்புலம் உள்ளவன்தான் கும்பல் தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கணித்திருந்தான் ராணா. அவனோ மத்திய உள்துறை அமைச்சரின் மகனாக இருப்பான் என்று எண்ணி இருக்கவில்லை. புனேவில் பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகிறான். அது வெறும் கண் துடைப்பிற்காக மட்டுமே. ஆனால் அவனது பிரதான தொழில் போதைப் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி.
அவனது பெயர் ரவீந்திரன் ரகோத்தமன். வெளிநாட்டில் படிப்பை முடித்து அங்கிருந்து வரும்போதே போதை கடத்தலின் ஓரளவு தெளிவு பெற்று இங்கு வந்திருந்தான். பெரிய அரசியல் பின்புலம், பல கோடி வருமானம். அவனது தந்தையும் எளிதாக உடன்பட்டு போனார். சிறுக சிறுக ஆரம்பித்து குறைந்த நாட்களில் வேகமாக பரவ தொடங்கியது அவனது போதைப் பொருளின் ஆட்சி. பணத்தால் அடிக்க வேண்டிய இடங்களில் பணத்தால் அடித்து மிரட்ட வேண்டிய இடங்களில் மிரட்டி ஜெகஜோதியாய் மாஃபியா மன்னனாக மாறியிருந்தான் ரவீந்திரன். எதிலும் நேரடியாக தலையிட மாட்டான். மொத்த கும்பலுக்கு மூளையாக செயல்படுவான். அந்த ஒற்றை மனிதனின் ஆணைக்கும் மொத்த கூட்டமும் சரணடைந்து நிற்கும். நிறைய டெக்னாலஜி தெரிந்தவன். எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டே நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் பள்ளியை கூட கண்ணி வைத்து பிடிப்பான். பள்ளி மாணவர்கள் தான் அவனது தற்போதைய டார்கெட். பேக்கரி மூலம் போதை மருந்து கடத்தல் அவனது மூளையில் உதித்த விஷயம்தான். அனைத்தையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறான். சில வருடங்களிலேயே அபார வளர்ச்சி. தான் எண்ணமிட்டபடியே போதைப் பொருள் புழக்கத்தை சிறப்பாக விஸ்தரித்து வரும் சூழலில் ராணா பிரதாப் என்ற இராணுவ பீரங்கி உள்ளே நுழைந்திருந்தது. உணவு உறக்கம் மறந்து சுனாமியாய் சுழன்றதக்க ஆதாரங்களை கையகப்படுத்தி ஒரே சமயத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து பேக்கரிகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறையின் இணைந்து துரிதமான ரைடு மூலம் கையும் களவுமாக போதைப் பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டன. போதை மாஃபியா நாட்டையே ஸ்தம்பிக்க செய்யும் தலைப்பு செய்தியாகி போனது. பள்ளிகளை சூழ்ந்துள்ள சந்தேகத்திற்கிடமான அனைத்து பேக்கரிகளும் சீஸ் வைக்கப்பட்டன. ரன்வீந்தரும் கைது செய்யப்பட்டான். அவனது தந்தையான ரகோத்தமனின் அமைச்சர் பதவி ஆட்டம் கண்டது. அவ்வளவு எளிதாக பிரஜனிடமிருந்த வாக்குமூலத்தை வாங்கிவிட முடியவில்லை. விழுங்கி விழுங்கி பேசியவன் ராணா கொடுத்த அதிரடி சிகிச்சையிலும் அவனது மனைவி ராணாவின் நாட்களின் மூலம் சிறை வைக்கப்பட்டு இருப்பதாய் வீடியோ மூலம் தெளிவாக உணர்ந்த பின்னும் மொத்த வாக்குமூலத்தையும் கொடுத்திருந்தான். வாய்மொழி ஆதாரம், கையகப்படுத்தப்பட்ட ஆதாரம் என்று அனைத்துமே ரன்வீந்தருக்கு எதிராக திரும்பி அவன் தப்பிக்கவே முடியாத சூழலில் கைது செய்ய மத்திய புழல் சிறையில் அடைக்கப்பட்டான். முன்னின்று அனைத்து வேலைகளையும் சிறப்பாக திட்டமிட்டு தன் குழுவை செம்மையாக வழிநடத்திய ராணா பிரதாப் காவல்துறையின் கதாநாயகனாக மாறி அனைவராலும் கொண்டாடப்பட்டான். தனக்கிடப்பட்ட பணியை தெளிவாக முடித்து இளைப்பாற ஓடி வந்து கொண்டிருக்கிறான். வேறு எங்கு? அவளிடம்தான். சுவை 32. மைத்திலிக்கு முகூர்த்த புடவை எடுக்க அனைவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தனர். முக்கியம் காலை நேரமாகவே கிளம்பி அங்கு வந்திருந்தாள். காலை 8 மணிக்கெல்லாம் உணவை முடித்து கொண்டு கடை திறந்தவுடன் உள்ளே நுழையும் எண்ணத்தில் இருந்தனர் அனைவரும். அனைத்து பெண்களும் பட்டு புடவை எடுக்க வேண்டுமே. கடையை திறக்கும் நேரத்திற்கு உள்ளே நுழைந்தால் தானே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கடையை சாத்தும் வரை கடையை புரட்டி போட்டு புடவை எடுக்க முடியும். சஞ்சய் தனது குடும்பத்தையும் ராணா குடும்பத்தையும் அழைத்து கொண்டு நேராக கடைக்கு வந்து விடுவதாக கூறியிருந்தான். ராணா இன்னும் ஊர் வந்து சேர்ந்திருக்கவில்லை. சமீப நாட்களாக மாஃபியா கேங்கின் செய்திகளில் டிவியில் அதிகம் ஒளிபரப்பப்படுவதால் தன்னவனை டிவி திரையில் அதிகம் பார்த்து கொள்கிறாள் முகி. அவன் நிகழ்த்திய சாதனையை நினைத்து மனம் முழுக்க பெருமிதம். வேலை பழுவின் காரணமாக அவன் போனில் அழைத்து பேசுவதில்லை. ஆனால் குறுஞ்செய்தி வரும். இன்னும் உன் மேல கோபமா தான் இருக்கேன். பொய் பேசுகிற வாயை பனிஷ் பண்ணணும். சமாளித்து சிரிக்கிற கன்னத்தில் சப்புன்னு அறையலாம்னு இருக்கு. முகி பேபி, உன்னை பார்க்கணுண்டி. கிரிமினல்ஸ் எல்லாரையும் சுட்டு பொசுக்கலாம்னு இருக்கு. டென்ஷனில் உச்சி சூடாகுதுடி. நீயும் தான் என்னை டென்ஷன் பண்ணி வைக்கிற. லவ் யூ அம்மு. கோபமும் ஆதங்கமும் காதலுமாய் கலவையுமாய் வரும் செய்திகளுக்கு அவள் அனுப்பும் ஒரே மாதிரியான பதில் ஸ்மைலி எமோஜி மட்டுமே. ராட்சசி, நேர்ல இருக்கு உனக்கு. முந்தைய நாள் இந்த செய்தி தான் வந்திருந்தது. அனைவரும் கிளம்பும் மும்மரத்தில் இருக்க ராணாவிடமிருந்து முக்கிக்கு அழைப்பு வந்தது. குதூகலமாய் எடுத்து காதல் வைத்தாள். பாவா. கண்கள் மின்னி சிரித்தன. எங்கடி இருக்க? சிடுசிடுவென அவனது குரல். மைத்திலி வீட்டில் பாவா. லாங் டிராவல் பண்ணி எங்கேயும் போகாம நேராக உன்னை பார்க்க வீட்டில் வந்து நிற்கிறேன். நீ ஜாலியா உன் ஃப்ரெண்டு கூட கொட்டமடிக்க போயிட்டியா? அவளை பார்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் அதட்டலாய் பேசினான். வந்துட்டீங்களா பாவா? நீங்க வரது எனக்கு எப்படி தெரியும்? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நான் அங்கேயே இருந்திருப்பேனே. மைத்திலிக்கு புடவை எடுக்க கிளம்பிட்டு இருக்கோம். அத்தை மாமா கூட அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பார்க்கணும். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இப்போ திடீர்னு வர சொன்னா எப்படி? என்ன காரணம் சொல்லி கிளம்ப முடியும்? நீங்க பக்கத்துல இல்லையேன்னு சஞ்சய் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். பேசாம நீங்களும் கிளம். ஏய், உன்கிட்ட கதை கேட்க எனக்கு நேரம் இல்லை. இப்போ நீ வர முடியுமா முடியாதா?
அடமாய் பேசி கொண்டிருப்பவனை எப்படி சமாளிப்பது என்று புரியவில்லை. பாவா, என்ன இது? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு எண்ணமே இல்லை, என் மேல கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. ஒரு பெரிய சிக்கலான கேஸை முடிச்சுட்டு எப்படா உன் மடியில வந்து விழலாம்னு ஆசையா ஓடி வந்தா நீ கதை பேசிட்டு இருக்க. உனக்கு என் மேல அக்கறையே இல்லடி. படப்படவென புரிந்தான். பாவா, நான் சொல்றது கொஞ்சம் பட்டென்று இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் அவன் கோபித்து கொள்ளும் ஆளே இல்லை. அவன் சொன்னது போல் மிகவும் சிக்கலான வழக்குதான். தோண்டி தோண்டி முக்கிய குற்றவாளியை நெருங்கும் முன் இந்த போதைப் பொருளின் சீரழிந்து போன சிற்றாறு உயிரை கூட இழந்திருந்த சில பள்ளி மாணவர்கள் என்று நிறைய விஷயங்களை கடந்து சென்றதால் மனதில் ஒரு விதமான அழுத்தம். கையவர்கள் அனைவரையும் கண்ட துண்டமாக வெட்டி போட வேண்டும் என்ற வெறி. குறையாத கோபத்துடன் அனைவரையும் பிடித்து சிறையில் தள்ளிய பின் தான் சீராக மூச்சுவிட ஆரம்பித்தான். தன்னை முழுமையாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னவளின் அருகாமை வேண்டும். நெருக்கமாய் அவளது வாசம், சின்ன சின்ன முத்தங்கள், அவளது மடியில் படுத்து தலை கோத சொல்லி அமைதியான சிறு தூக்கம், மருதாணி விரல்களை கன்னத்தில் பதித்து கண்மூடி லயித்து இறுக்கமாய் அணைத்து இதில் தேனையும் கொஞ்சம் புசித்து சிறிது நேரம் கதை பேசி ஃபைனல் டச்சாக அவள் கையால் காப்பியையும் பருகி முடித்தால் போதுமே. இதைவிட புத்துணர்ச்சி தரும் விஷயங்கள் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்று எண்ணுபவன் இரவு முழுக்க பயண அழுப்பில் உடையை கூட மாற்றாது அவளை காணவே ஓடி வந்தான். வீடு பூட்டி கிடக்க அவள் இல்லை என்றவுடன் ஏமாற்றமும் உடன் கோபமும் சேர்ந்து கொண்டது. போனையே சில வினாடிகள் பார்த்தபடி இருந்தவளுக்கு அவனது மன உணர்வு நன்றாக புரிந்தது. அவனுக்கு அழைத்து பார்த்தால் அவன் எடுக்கவில்லை. சொன்னா, போகலாண்டி. மைத்திலியின் குரலில் அமைதியாய் அவளுடன் கிளம்பினாள். அவர்கள் கடைகளுக்குள் நுழைய சரியாக சஞ்சயும் தன் குடும்பத்துடன் வந்திருந்தான். வித்யாவும் கேசவனும் உடன் வந்திருந்தனர். வழக்கம் போல் வித்யா வாஞ்சியாய் அவள் தலைவருடி நலம் விசாரித்தார். அனைவரும் கடைக்குள் நுழைந்தனர். அண்ணா, பாவா வந்துட்டார். சஞ்சயனின் காதில் மெல்ல கிசுகிசுத்தாள் முகி. எங்கே என்றவன் வேகமாய் கண்களை சுழலவிட, இங்கே இல்லைண்ணா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னேன். ஆமாம்மா, மெசேஜ் பண்ணுனா, எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வர சொன்னேன். ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொன்னான். பாவம், சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாமல் ரொம்ப அலைஞ்சிருக்கான். நானும் கம்பல் பண்ணலை. அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சொன்னா, நீயே அவனுக்கு செலக்ட் பண்ணு. பேசியபடி பட்டுப்புடவை பிரிவிற்குள் அனைவரும் நுழைந்திருந்தனர். இந்த நேரத்தில் தான் தன்னவனுடன் இருந்திருக்க வேண்டுமோ என்று அவள் மனம் அடித்து கொண்டது. அதே நேரம் இதையும் தவிர்க்க முடியாதே. இரண்டு விதமான மனநிலையில் குழப்பத்துடன் சென்று மைத்திலியின் அருகில் அமர்ந்தாள். என்ன கலர் சூஸ் பண்ணட்டும்? தனக்கு பின்னே நின்றிருந்த சஞ்சயிடம் திரும்பி கேட்டாள் மைத்திலி. ஏய், உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை பாரு, சிரித்தபடி பதிலளித்தான். முகூர்த்த புடவை உங்க செலவு பாஸ், ரொம்ப காஸ்ட்லியா எடுத்தா பரவாயில்லையா? பூர்வம் உயர்த்தியவளிடம் உனக்கு பிடிச்சதை எடு மைத்திலி, பணத்தை பத்தி உனக்கு என்ன? அதெல்லாம் தெளிவா தான் வந்திருக்கேன். தனது சட்டை பாக்கெட்டை தட்டி கொண்டான். உன் அண்ணன் பாக்கெட் ஃபுல்லா கனத்தோட தான் வந்திருக்காரு போலடி, வச்சு செஞ்சிடலாமா? முக்கியிடம் அவள் கண்ணடிக்க தானும் சிரித்தவள். அண்ணா, நீங்களே இவ கூட சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணினா ஃபுல்லா இருக்கும் என்று நகர்ந்து அமர்ந்து கொண்டாள். சிரித்தபடியே தானும் மைத்திலின் அருகில் அமர்ந்தவன். வச்சு செய்வியா? செய், நானும் வச்சு செய்கிறேன், வேற மாதிரி. மெல்ல அவள் காதில் முணுமுணுக்க வெக்க சிரிப்புடன் உதடு கடித்தவள் வேறு யாரேனும் கவனிக்கிறார்களா என்று கண்களை சுழற்ற அனைவரும் தங்களுக்கான புடவையை தேர்ந்தெடுப்பதில் பிஸியாக இருந்தனர். சொர்ணா, உனக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிடா, நல்லா காஸ்ட்லியா பாரு, என் கல்யாணத்துல என் தங்கச்சியும் மின்னனும் சொன்னவனை ஆதூரமாய் பார்த்து சிரித்தவள். ஆக்சுவலா பட்டுப்புடவையில அதிகமா காசு போடுறதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாதுன்னா. ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணணும்? சிம்பிளான சாஃப்ட் சில்க் தான் எனக்கு பிடிக்கும், நான் அந்த மாதிரியே பார்க்குறேன் என்றபடி சற்று தள்ளி நகர்ந்து தனக்கு பிடித்த நிறங்களை ஆராய தொடங்கினாள். செல்போன் ஒலித்தது. புன்சிரிப்புடன் எடுத்து காதில் வைத்தான். 3rd ஃப்ளோர் வா, கணீர் என்ற குரல் அவன்தான். அவள் புரியாமல் விழிக்க, இங்கிலீஷ் புரியாதா? 3வது ஃப்ளோர் வாடி, சிடு சிடுவென சொன்னாலும் சட்டென மலர்ந்தாள். பாவா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? குதூகலமாய் கூவ, நீ மட்டும் வர என்றவன் இணைப்பை துண்டித்திருந்தான். அனைவரும் புடவை குவியலுக்குள் விழுந்து கிடக்க அவளை யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. நைசாக நழுவி 3வது தளத்திற்கு சென்றிருந்தாள். பெண்களுக்கான பார்ட்டி வியர் துணிகள் உள்ளடங்கிய பகுதி அது. சந்தன நிற டிஷர்ட், கருப்பு நிற பேண்டில்
தோரணையாய் நின்றபடி தன் முன் விரித்து போடப்பட்ட வேலைப்பாடுகள் அதிகமுள்ள லெஹாங்காக்களை புறம் சுருக்கி ஆராய்ந்தபடி நின்றிருந்தான் ராணா. ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டு மறு கையால் துணிகளை ஆராய்ந்தபடி நின்று கொண்டிருந்தவனை ரசித்தபடியே நெருங்கினாள் முகி. எங்கே போனாலும் இந்த தோரணை மட்டும் குறையறதில்ல. தனக்குள் முணுமுணுத்தபடி புன்னகையுடன் அவன் அருகில் சென்று நின்றாள். சார், மேடம் வந்துட்டாங்க. விற்பனை பெண் பவ்யமாய் கூற, இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்துட்டு வா என்றான். நிமிர்ந்து அவள் முகத்தை கூட பாராமல். லெஹாங்கா எதுக்கு பாவா? அவள் தடுமாற்றத்துடன் மெல்லிய குரலில் கேட்க, அதனை சிறிதும் காதில் வாங்காதவன் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்த 2 லெஹாங்காங்களையும் கையில் எடுத்து ட்ரையல் ரூம் எங்கே இருக்கு என்று பணிப்பெண்ணிடம் கேட்டு அவள் கை காட்டிய திசையில் முன்னே நடக்க தானும் வேகமாய் அவனை பின்தொடர்ந்தாள். சற்று ஒதுக்குப்புறமான அந்த இடத்தில் ஆட்கள் யாரும் இல்லை. முதல்ல இதை போட்டு பாரு. ஒற்றை கையில் கொடுத்தவன் இன்னும் அவள் முகத்தை பார்த்திருக்கவில்லை. முகம் கடுகடுவென இறுக்கமாக இருந்தது. அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. முகத்தை கூட பார்க்க பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டினா மட்டும் பார்ப்பீங்களோ? உதட்டை சுழித்தபடி கூற, ட்ரெஸ் உடம்புக்கு தானே, முகத்துக்கு இல்லையே, அப்புறம் பார்க்கறதுல என்ன பிரச்சனை? முகத்தை சுருக்கி கொண்டு எங்கோ பார்த்து கூறினான். நான் புடவையை எடுக்கிறேனே பாவா. இது எதுக்கு? தயக்கமாய் கூறியவளை திரும்பி கோபமாய் பார்த்தான். எல்லா நேரமும் புடவை தானே கற்ற. ஸ்கூலுக்கும் அதே காஸ்டியூம் தான், வீட்லேயும் அதே காஸ்டியூம் தான், ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி போட மாட்டியா? எரிச்சலாய் கூறியவனின் குரல் சற்று ஓங்கி ஒலித்தது. இப்போ ஏன் சத்தம் போடுறீங்க? நான் லெஹாங்கா தானே போடணும். ஏற்கனவே எடுத்து வச்சது புதுசா உடுத்தாம அப்படியே இருக்கு. அதையே போட்டுக்கிறேன், விடுங்க. எப்போ எடுத்த? அது கல்யாணத்துக்காக எடுத்து வச்சு. அவன் பார்த்த பார்வையில் இறுதி வார்த்தை உள்ளே இறங்கி இருந்தது. அவன் அவளையே துளைக்கும் பார்வையை பார்த்தபடி இருக்க, அப்பா எடுத்தது தான் பாவா. தோய்ந்து போன குரலில் கூறினாள். செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? அழுத்தமாய் கேட்க ஜானேஷ். அவள் முடிக்கு முன் வேகமாய் திரும்பி நடந்தவன் தன் கையில் இருந்தவற்றை விற்பனை பெண்ணிடம் கொடுத்து, சாரி, 2மே சரியா சூட் ஆகல. வழிய ஒரு புன்னகையுடன் கூறி வேக எட்டுகளுடன் நடக்க அவனை துரத்தி கொண்டு முன்னே ஓடினாள் முகி. பாவா, கோவப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. அவள் பேச பேச லிப்டுக்குள் நுழைந்திருந்தான். தானும் உடன் நுழைந்தாள். பாவா அவன் கையை பிடிக்க பட்டென்று உதறி கொண்டவன், எவனோ செலக்ட் பண்ணி கொடுத்த லெஹாங்காவை நீ போடுவ, அதை பார்த்து நான் ரசிக்கணுமோ? நெருப்பு விழிகள் கொண்டு அவளை பார்த்தான். அந்த ட்ரெஸ்ஸை தீ வச்சு கொளுத்தாம இன்னும் பத்திரமா வச்சிருக்க இல்லையா? உச்சை குரலில் கத்த கீழ்த்தளம் வந்திருந்தது. லிப்டில் இருந்து வெளியேறி வேகமாய் நடந்தவனை ஓட்டமும் நடையுமாய் பின்தொடர்ந்தாள். அது என் அப்பா எடுத்து கொடுத்தது பாவா. அவர் ஞாபகார்த்தமா வச்சிருக்க. ஆனா செலக்ட் பண்ணினது அவன் தானே. அது எப்படி உன்கிட்ட இருக்கலாம்? நின்று திரும்பி பார்த்து முறைத்தபடி கேட்டான். உன் அப்பா ஞாபகார்த்தமா வேற ட்ரெஸ்ஸே உன்கிட்ட இல்லையா? இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ட்ரெஸ் உன்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற. துணியை எரிக்கிறதுலையே ஏன் குறியா இருக்கீங்க? இல்லாத யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா அவங்களுக்காவது உபயோகப்படும். ஏதோ பண்ணு, ஆனா அது இனிமே உன்கிட்ட இருக்கக்கூடாது. பின்னந்தலையை அழுந்த தேய்த்தபடி புருவம் நெறிய கோபமாய் எங்கோ பார்த்தபடி இருப்பவனின் மேல் அதிகமாய் ஆசை பிறந்தது. அது என்ன மாதிரியான பொசசிவ்னஸ்? பார்த்து எத்தனை நாளாச்சு? சிடு சிடு கடுகடுன்னு இப்படி தான் இருப்பீங்களா? டென்ஷனாக இருந்தாலும் என்னை பார்த்தா ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. முகத்தை சுருக்கி கொண்டு நின்றவளை கண்களை மட்டும் திருப்பி பார்த்தான். கிர்ன்னு கோபத்தை உச்சி வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு இப்போ அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ, சற்று தனிந்த குரலில் கூறியபடி மெல்ல நடையிட. அப்போ எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரலையா? ஏக்கமான அவளது குரலில் திரும்பி பார்த்தவனின் கண்களில் கோபம் மறைந்து காதல் நிறைந்தது. இப்போ மூடல, நீ டோட்டலா ஆஃப் பண்ணிட்ட என்றவனை முறைத்து பார்க்க கண்ண மொழிய நோண்டிடுவேன். அவளை துளைத்து பார்த்தபடியே அவள் கைப்பையை பிடுங்கிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டான். நான் வீட்டுக்கு போறேன், உனக்கு எப்போ சௌரியமோ அப்பவா சொன்னவன் வேகமாய் திரும்பி நடக்க. எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட இருந்து சஞ்சய் அண்ணாக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம்ல. அவன் முதுகையை பார்த்து உறக்க கூற, நவ் ஐ நீட் ரெஸ்ட். எப்படினாலும் நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸை தான் அவன் மேரேஜுக்கு போடுவான். இப்போ உள்ளே வந்தா உடனே என்னால் வெளியேற முடியாது. நான் போகிறேன். தலையை திருப்பி கூறியவன் மீண்டும் நடக்க. நில்லுங்க பாவா, அண்ணா கிட்ட சொல்லிட்டு நானும் வரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சஞ்சய் அவளுக்கு அழைத்திருந்தான்.
எங்கடா போயிட்ட? ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? அது அது அண்ணா அண்ணா. தயக்கமாய் அவள் அடுத்து கூறும் முன் வெடுக்கென்று அவள் போனை பிடுங்கி காதில் வைத்தவன், என்னடா என் கூட தான் இருக்கா, அவளை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பு அசட்டையாய் கூறியிருந்தான். டே நாயே, நீ இங்கே தான் இருக்கியா? உன் ஆளை தள்ளிட்டு போகதான் வந்தியா? சரி வச்சிட்டுமா, அப்புறம் பேசலாம். சட்டென இணைப்பை துண்டித்தவன் வரியா என்பது போல் அவளை கேள்வியாய் பார்க்க அவனை பொய்யாய் முறைத்தபடியே அவனுடன் இணைந்து நடந்தாள். வெளியே வர துடித்த புன்னகையை உதட்டை மடித்து அடக்கியபடியே வந்தவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன், சிரிச்சேனா பல்லெல்லாம் கழட்டிடுவேன், பல்லை கடித்தபடியே கூறி காரை கிளப்பினான். காரில் செல்லும் போதும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பாதையில் மட்டுமே கவனமாக இருந்தான். வேண்டுமென்றே முகத்தில் ஒரு இறுக்கத்தை வரவழைத்திருந்தான். அவனது இந்த பரிமாணமும் அவளுக்கு வெகுவாய் பிடித்தது. திமிரு திமிரு, போலீஸ்கார திமிரு, உடம்பு பூரா இருக்கு. இல்லாத கோபத்தை இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் காய்ச்சா இருப்பாரு. என் செல்ல பாவா, உங்களோட இந்த பொய் கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை ரசனையாய் பார்த்தபடி புன்னகை திறந்தாள். அவன் பொய் கோபத்தை ரசிப்பவள் நிஜ கோபத்தை பார்க்கும் சூழல் வந்தாள். அது பற்றியெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. காரை வீட்டின் முன் நிறுத்தி தானே சாவி கொண்டு வீட்டை திறந்து உள்ளே சென்றவன் தன் பின்னே நுழைந்தவளை இடையோடு இழுத்து வளைத்து ஒற்றை காலால் கதவை சாத்தி மூச்சு முட்ட இறுக்கி அணைத்திருந்தான். சுவை 33. காற்றுக்கு கூட இன்று இடுக்கு விடாத இறுகிய அணைப்பில் தன்னவனின் மொத்த தவிப்பையும் முழுமையாய் உணர்ந்து கொண்டாள் முக்கி. அவனை முதுகோடு அணைத்து பிடரி முடி நீவி பின்னங்கழுத்தை வருடி பாவா என்றாள் மந்திர உச்சாடமாய். அந்த அழைப்பில் காதலை தாண்டிய தாய்மை உணர்வு வெளிப்பட அவள் கழுத்து வளைவில் அழுத்தமாய் பதித்து கண்களை மூடிக்கொண்டான் ராணா. சோர்வு, அலுப்பு, அலைச்சல், அழுத்தம், கோபம் அனைத்தும் வெண்பனி மேகமாய் விலகி ஓடிவிட முக்கி என்றான் காதலாய். எங்கிருந்தாய் தேவதையே? என்னை இருக்கிறது உன்னிடம். என்னை மயக்கும் மந்திர கோளானி, என்னை இழுத்து ஈர்க்கும் காந்த காரிக்கையானி, எனக்காக பிரம்மன் படைத்த பொக்கிஷ பேழையானி, காதலாற்றல் கரை புரண்ட வெள்ளமாய் என்னை மொத்தமாய் அடித்து சென்று பத்திரமாய் பூக்குழியில் தள்ளுகிறாய். என்னை அணு அணுவாய் புதுப்பித்து புது உலகில் சஞ்சரிக்க வைக்கிறாய். முக்கி பேபி உள்ளத்திலிருந்து உணர்வு பூர்வமாய் அழைத்தான். இதழை அழுத்தியிருந்த இடத்தில் மென்மையான முத்தம் மெல்ல தலை திருப்பி கன்னத்தில் பதிந்தது அழுத்தமான முத்திரை. அவளது வாசம் இதய பேழையில் இறங்கி நுரையீரல் வரை சென்று இணைத்தது. அடுத்தடுத்த முத்தங்கள் அனைத்துமே காமமற்ற காதலை தாங்கி கண்மூடி அனைத்தையும் ஆர்ப்பாட்டமாய் ஏற்றுக்கொண்டாள். ரொம்ப கோபமா நடந்துகிட்டேனா? சாரி அம்மோ, அவள் கன்னத்தில் இதழுரச மென் குரலில் கூறினான். எதுக்கு பாவா சாரி? எனக்கு உங்க கோபம் தெரியலையே, உங்களோட காதல் தானே தெரிஞ்சது. அவன் கூர்நாசியை தன் ஒற்றை விரலால் அளவெடுத்தபடியே கூறினாள். நான் உங்ககிட்ட ரொம்ப பொசசிவா நடந்துக்கிறேனா முக்கி? என்னோட காதல் ஓவர்ஃப்ளோ ஆகுதா? அவள் கண்களுக்குள் தன் காதலை பாய்ச்சியபடியே கேட்டான். உங்க காதல்ல திக்குமுக்காடி மூச்சு முட்டி நிக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு பாவா. என்னை உயிர் போட உணர்வோட புது உலகத்துல வாழ வச்சிட்டு இருக்கீங்க. இந்த அன்பும் காதலும் காலம் முழுக்க கொஞ்சம் கூட குறையாம எனக்கு கிடைக்கணும். நமக்கு குழந்தைங்க பிறந்தாலும் நான் தான் உங்களுக்கு முதன்மையா இருக்கணும். என்னோட இடத்த என் பிள்ளைகளுக்கு கூட விட்டு தர மாட்டேன். அவன் இதய பகுதியை ஒரு கையால் நீவியபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். பிள்ளைங்க வரைக்கும் பெரிய பெரிய ஐடியா எல்லாம் இருக்கு. ஆனா கல்யாணத்தை மட்டும் தள்ளி போட்டு வைப்ப. என்னோட பொறுமைய சோதிச்சு பாப்ப. தன் கன்னத்தை அவள் உச்சந்தலையில் சாய்த்து அவளது கன்னத்தை மெதுவாய் வருடினான். பாவா, நான் தான் தலையை நிமிர்த்தி அவள் ஏதோ கூற வர. பொடி, சும்மா சும்மா சமாளிக்காத. எடுத்த பெரிய கேஸையும் முடிச்சுட்டேன். நாளையிலிருந்து சும்மா பழையபடி கல்யாணம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சஞ்சுவும் கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னும் நான் மொட்டையா காரணம் சொல்லி தள்ளி போட்டா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. உனக்கு புது உறவுகளை கொடுத்து உன்னை முழுசா என்னோட உடமையாக்கிக்கணும்னு மனசு ரொம்ப தவிக்குது முக்கி. ஏண்டி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஆற்றாமையுடன் பேசியவனின் கண்ணங்கள் இரண்டிலும் முத்தமிட்டு அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். அவனோ அவளை ஏக்க விழிகளால் பார்த்தபடி இருந்தான். பாபா, நான் ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா?
அடுத்த மயக்க மருந்து கொடுத்து என்னை டோட்டலா ஆஃப் பண்ண பாக்குற உன் பாவா இதே மாதிரி பொறுமையோட எப்பவும் இருக்க மாட்டேண்டி. ஒரு நாளைக்கு சுருன்னு வெறி மண்டைக்கு ஏறி உனக்கு கதற கதற கட்டாய தாலி கட்டி தூக்கிட்டு போக போறேன். ஹீரோ கெட்டப்ல இருந்து வில்லன் கெட்டப்புக்கு மாற வச்சிடாதடி. கண்களில் குறும்புடன் தலையை ஆட்டியபடி கூறியவனை பார்த்து அழகாய் இதழ் வளைத்து சிரித்தாள். நீங்க எந்த சூழ்நிலையில தாலி கட்டினாலும் அதை முழுசா உள்வாங்கி மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா ஏத்துக்கிட்டு தான் உங்க பக்கத்துல நிப்பேன் பாவா. கதற கதற தாலி கட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எப்பவும் வராது. கண்மூடி திறந்தவளை காதலாய் பார்த்தவன் அவள் இதழ்களை வருடியபடியே, காப்பி இப்போ வேணாண்டி, கொஞ்சம் போதை மருந்து கலந்த இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அதே ஜோர்ல நல்லா தூங்கி எந்திரிச்சு கடைசியா காப்பி குடிச்சுக்கிறேன் என்றபடி கண் செமிட்டினான். போதை மருந்தை ஒழிச்சிட்டு வந்துட்டு இந்த வேலையை நீங்க பண்ண போறீங்களா? அந்த போதை அழிவை கொடுக்கும், இந்த போதை எனர்ஜியை கொடுக்கும். சொன்னவன் மென்மையை அவள் இதழுக்கு அடித்து தேன் பருக தொடங்க தானும் அவனுக்கு இசைந்து கொடுத்து உடன்பட்டு நின்றாள் முக்கி. வன்மைக்கு மாறாமல் மென்மையிலேயே கரைந்து போகும் என்ற மூளை எச்சரிக்க மெல்ல விலகி, தூக்கம் வருது பொண்டாட்டி என்றான் கண்கள் சோக்க. அவன் கைப்பிடித்து அழைத்து சென்றவள் சோஃபாவில் அமர்ந்து அவனை தன் மடியில் தலை சாய்க்க செய்து கண்ணம் வருடியபடி, தூங்குங்க பாவா என்றாள் குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு. ரொம்ப நேரம் அசந்து தூங்கிடு வேண்டி, உனக்கு சிரமமா இருக்கும், நான் உள்ள போய் பெட்ல படுத்துக்கிறேன் சொன்னபடியே எழப்போனவனை விடாது தன் மடியில் அமுழ்த்தி, ஒரு சிரமமும் இல்லை, இதுல உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் முழு திருப்தி கிடைக்கும், தூங்குங்க. அவன் தலைமுடியை வருட தொடங்க அழகாய் புன்னகைத்தவன் அவள் உள்ளங்கையில் முத்தமிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அடுத்த நிமிடமே முழுமையான தூக்கம் அவனை ஆட்கொண்டது. அமைதியான நிம்மதியான உறக்கத்தில் இருக்கிறான் என்பதை அவன் முகமே கூறியது. அந்த அழகிய வதனத்தையே இமைக்காது பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். எவ்வளவு பார்த்தாலும் திகட்டாத அழகு, எனக்காக பிரம்மன் செய்து அனுப்பிய அழகு தேவன். மனதில் கர்வம் ஏறியது. அவன் உறக்கம் களையக்கூடாது என்பதற்காக இருவரது போனையும் சைலண்டில் போட்டாள். சத்தத்தை முழுமையாக குறைத்து வைத்து ஒரு கையால் அவன் தலையை கோதியபடி மறு கையால் போனில் வெறுமனை ஏதேதோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். திடீரென நிதினிடமிருந்து அழைப்பு வர தொடங்கியது. விடாமல் திரையில் அவனது எண் ஒளிர்ந்து கொண்டே இருக்க, இவன் எதற்கு அழைக்கிறான்? வாரம் ஒரு முறை கம்பெனிக்கு சென்றாலும் வேண்டாத விருந்தாளியை பார்ப்பது போல் அல்லவா பார்க்கிறான். உடனடியாக ஏதேனும் ஒரு வேலையை அமைத்து கொண்டு வெளியேறி விடுவானே. எதற்கும் விடாமல் இந்த அழைப்பு. யோசனையுடன் அமர்ந்திருந்தாள். அடுத்த சிறிது நேரத்தில் லோகநாதனிடமிருந்த அழைப்பு. விடாமல் 3 முறை அழைத்திருந்தார். குழப்பத்துடன் போனையே பார்த்திருந்தாள் முக்கி. அடுத்து விஜயாவிடமிருந்த அழைப்பு. மொத்த குடும்பமும் மாற்றி மாற்றி அழைக்க பூர்வம் முடிச்சிட புரியாது அமர்ந்திருந்தாள் முக்கி. சொன்னா, போன் எடு ப்ளீஸ், முக்கியமான விஷயம் பேசணும். நிதினிடமிருந்து குறுஞ்செய்தி. சுரண்டல் கூட்டத்திற்கு என் தேவை என்ன? சொத்துக்களை தெளிவாக பிரித்து அவர்களுக்கும் பாரபட்சமின்றி கொடுத்துவிட்டு தானே வந்தேன். இன்னும் என்ன தேவையாம்? அவர்கள் பேச முயற்சிக்கிறார்கள் என்று தெரிந்தாலே பாவாவிற்குள் போலீஸ்காரன் விழித்து விடுவான். அவர்கள் காட்சி கூட என் மேல் படக்கூடாது என்று நினைப்பவர். ஏதேதோ யோசித்தபடி அமர்ந்திருந்தவள் போனை தூரம் போட்டு தானும் சோஃபாவில் தலை சாய்த்தபடி கண்மூடிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் தானும் உறங்கியிருந்தாள். அவள் கண் விழித்த போது மெத்தையில் படுத்திருந்தாள். படக்கென்று எழுந்து அமர்ந்தவள் பாவா என்று சத்தமிட்டபடியே வேகமாய் வெளியே ஓடிவர, பேபி நான் கிச்சன்ல இருக்கேன் என்றபடியே தானும் வேகமாய் வெளியே வந்தான் ராணா. எதுக்கடி இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வர? தூங்கி கண்ணு முழிக்கும் போது ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு வரணும், இப்படி ஓடி வர்றது ஹெல்த்துக்கு நல்லதில்லை என்றவன் அவள் தோல் அணைத்தபடியே சமையல் அறைக்குள் அழைத்து சென்றான். சமையல் மேடையில் அலுமினியம் ஃபாயில்டு கவர்களில் உணவு பொட்டலங்கள் இருப்பது தெரிந்தது. ரொம்ப பசியா இருந்தது, ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னை எழுப்பி இருக்கலாம்ல பாவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொடி தோசை ஊற்றி கொடுத்துருப்பேன், எதுக்கு வெளியில் ஆர்டர் பண்ணினீங்க? சங்கடமாய் முகத்தை சுருக்கினாள். நானே ரொம்ப நேரம் உன் மடியில் அசந்து தூங்கிட்டேன் பேபி. முழிச்சு பார்த்தா நீயும் நல்லா தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்ப மனசே வரலடி, அதான் உன்னை படுக்க வச்சுட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணினேன். இப்போதான் வந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உன்னை எழுப்பலாம்னு இருந்தேன். கலைந்திருந்த அவளது கேசத்தை ஒதுக்கியபடியே கூறினான். பின் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு எடுத்துக்கொண்டனர். இதற்கிடையில் மீண்டும் அவளது சித்தப்பா குடும்பத்திலிருந்து மாற்றி மாற்றி அவளுக்கு அழைத்தபடி இருக்க போன் சைலண்டில் இருந்ததால் ராணா
ராணாவும் இதனை கவனிக்கவில்லை. நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போற்று முக்கி, உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், சஞ்சு மைத்திலிக்கு எடுக்கணும் என்றவன் அவள் விரல்களை விரித்து பார்த்து, மருதாணி சிவப்பு குறைஞ்சி போன மாதிரி இருக்கு, நான் ஊர்ல இல்லைனா நீ வச்சுக்க மாட்டியா? நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் அரைச்சி வச்சுட்டு வா, பர்ச்சேஸ் முடிச்சு ரிட்டர்ன் வந்து உனக்கு வச்சு விடுறேன் என்றவனை நெகிழ்ச்சியாக பார்த்தாள். எதற்கு என் மேல் இவருக்கு இப்படி ஒரு காதல்? நான் இவருக்கு என்ன செய்து விட்டேன்? எந்த புள்ளியில் இவரது இதயத்தில் நான் நுழைந்தேன்? இரும்பாய் இறுகி குற்றவாளிகளை வதம் செய்யும் கம்பீர காளையின் இதயத்தில் கடலளவு காதல். எனக்காக மட்டும் காதலும் கர்வமுமாய் அவனை பார்த்தாள். அவள் கையால் காப்பியும் பருகி சத்தியமானாய் மாறி நெற்றியில் அழுத்தமாய் முத்திரை பதித்து அங்கிருந்து கிளம்பியிருந்தான் ராணா. அவன் கிளம்பி சென்ற பின் சிற்சில வேலைகளை முடித்து கொண்டு வந்து அமர்ந்தவள் போனை நார்மல் மோடிற்கு மாற்றியிருந்தாள். குறைந்தது 50 மிஸ்டு கால் ஆயாசமாய் இருந்தது. எதற்காக இத்தனை அழைப்பு? போனையை பார்த்தபடி அமர்ந்திருக்க வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. ராணா காரின் சத்தம் அவள் மூளை வரை பதிந்திருக்கிறது. 100 கார்கள் கிளம்பி வந்தாலும் அவனது காரின் சத்தத்தை மட்டும் தனியாக கண்டுபிடித்து விடுவாள். இது வேறு ஏதோ ஒரு கார், யாராக இருக்கும்? எழுந்து சென்று வெளியே பார்த்தவள் ஒரு நொடி ஸ்தம்பித்தாள். லோகநாதன், விஜயா, நிதின் மூவரும் காரிலிருந்து இறங்கி மெதுவாக நெருங்கி வந்து அவள் எதிரில் நின்றனர். உதட்டை கடித்தபடி அமைதியாக அவர்களை பார்த்திருக்க கவலை கொண்ட முகங்களுடன் அவர்களும் அவளையே பார்த்திருந்தனர். எத்தனை போன் பண்ணினோம், ஒரு காலை கூட அட்டன் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா சொன்னா? குட்டிமா, வீடு தேடி வந்து நிற்கிறோம், உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா? குரல் கமர கேட்டார் லோகநாதன். அவளை பட்டென்று வாரி அணைத்து கொண்டாரு விஜயா. ஏதோ கோபத்துல சில வார்த்தைகள் முன்ன பின்ன பேசிட்டோம், அதுக்காக உறவே வேண்டாம்னு இப்படி தனியா வந்து யாரும் இல்லாத அனாதையா வாழ்றியாமா? அரண்மனை மாதிரி வீடு அங்க இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு ஒரு வயசு புள்ள இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கியே. ஊர் உலகம் எங்களை என்ன பேசும்? தெரிஞ்சும் தெரியாம நாங்க ஏதாவது தப்பு பண்ணி இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருடா. வெடித்து அழுதபடி விஜயா கூற, ஐயோ சித்தி அழாதீங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அவரது கண்ணீர் அவளை அசைக்க இயல்பாகவே இலகிய மனம் கொண்டவளுக்கு ஏனோ கலங்கி நிற்க மூவரையும் அந்த நிலையில் பார்க்க முடியவில்லை. மூவரும் நீள் விரிக்கையில் அமர எதிர் சோஃபாவில் தான் அமர்ந்தாள். நிதின் மற்றும் எதுவும் பேசாமல் கவலை அப்பிய முகத்துடன் தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தான். அப்பொழுதுதான் அவன் இடது கையை கவனித்தாள். டிப்ஸ் போடப்பட்டு ஐவி போடப்பட்டிருந்தது. என்ன ஆச்சு? அவனது கையை ஆராய்ந்தபடியே கேட்டாள். இதை கேட்டவுடன் தனது புடவை முந்தானையை எடுத்து வாயில் வைத்து குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினார் விஜயா. ஐயோ சித்தி, ஏன் இப்படி அலறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வேகமாய் அவரை நெருங்கி அவள் கரம் பற்றி கொண்டாள். என்னென்னவோ நடந்துருச்சு சொன்னா. நிதினும் அந்த மாணிக்கத்தோட பொண்ணு வசுந்தராவும் 3 வருஷமா ஒருத்தர் விரும்புறது உனக்கு தெரியும் தானே? ஆம் என்று தலையசைத்தாள். உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கல்யாணத்தை நடத்தணும்னு ஏற்கனவே பேசி வச்சதுதான். நம்ம வீட்டில் தான் என்னென்னவோ நடந்து போயிருச்சு. திடீர்னு போன வர வசுந்தராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் தகவல் வந்தது. பதறி அடிச்சுட்டு ஓடணும். என் பொண்ணு நிதினுக்கு தானு உறுதியா சொன்ன அந்த மாணிக்கம் இப்போ விருப்பம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. காரணம் கேட்டதுக்கு, காதல் மட்டும் காலம் பூரா கஞ்சி ஊத்தாது. என் பொண்ணை நல்ல வசதி வாய்ப்போட வளர்த்துருக்கேன். பெரிய இரும்பு கம்பெனிக்கு சொந்தக்காரன்னு தான் உங்க மகனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். அதுல சொர்ணாவுக்கும் சரி பாதி பங்கு இருக்குன்னு இப்போதான் தெரிஞ்சது. சொந்தத்துக்குள்ள இது எப்பவும் பிரச்சனை தான். அண்ணன் தம்பி கூட்டா இருந்தாங்க, அது வேற. ஆனா சொர்ணா கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போற பொண்ணு. அவ கட்டிக்க போற புருஷனுக்கும் நிதினுக்கும் நாளைக்கு ஒத்துக்காம போயிட்டா தொழிலே ஆட்டம் கண்டுரும். இப்படி குழப்பத்துல கம்பெனி நடத்துற வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு நிட்டாந்தரமா சொல்லிட்டாருடா. கேவி அழுதபடி சொல்லி முடித்தார். அவர் விட்ட இடத்திலிருந்து லோகநாதன் தொடர்ந்தார். எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தோம். அந்த கம்பெனிக்கு நிதின் மட்டும்தான் சொந்தக்காரன்னு நிரூபிங்க. இப்பவே பேசி முடிக்கலாம், இல்லைனா நடை கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. போடா, நீயும் ஆச்சும் சம்மதமும் ஆச்சுன்னு நாங்களும் விட்டுட்டோம். அந்த புள்ள ஃபோன் பண்ணி நிதின் கிட்ட ரொம்ப அழுதுருக்கு. இவனும் ரொம்ப மனசு விட்டுட்டான். முந்தா நாள் திடீர்னு வசுந்தராவுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு தெரிய வந்தது. விருப்பப்பட்ட பொண்ணு கிடைக்கலேன்னு இந்த படுபாவி மருந்த குடிச்சிட்டாண்டா. தன் தலையில் அடித்து கொண்டு அவரால் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்து கொண்டாள் முக்கி.
எப்படியோ போராடி இவனை காப்பாத்திட்டோம். ஆனா வசுந்தரா கழுத்துல வேற ஒருத்தன் தாலி கட்டிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணினாலும் நான் சாகிறத தடுத்து நிறுத்த முடியாதுன்னு இப்போ உன் நெஞ்சில நெருப்ப கொட்டிட்டு தான் இருக்கான். அந்த மாணிக்கத்தோட குறியெல்லாம் கம்பெனி மேலதான். ஒரு அப்பனா அவன் நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. பல வகையிலையும் யோசிச்சு வேற வழி இல்லாம இப்போ உன்கிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கிறோம் சுவர்ணா. பேச்சை நிறுத்தியவர் தன் மனைவியையும் மகனையும் திரும்பி பார்த்து சுவர்ணாவின் முகத்தை அழுத்தமாய் பார்த்தார். என்ன விஷயமாக இருக்கும் என்று அவளுக்கும் புரியாமல் இல்லை. அமைதியாக அமர்ந்திருந்தவளின் அருகில் சென்று அமர்ந்து அவள் தலையை வருடினார் விஜயா. சுவர்ணா, அந்த கம்பெனில உனக்கு என்ன பங்கு இருக்கோ அது கீழே என்ன கேட்டாலும் கொடுக்குறோம். இப்ப நாங்க இருக்கிற வீட்டு கூட உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்குறோம். இது உன் அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனைடா. அவனுக்காக இந்த உதவிய நீ பண்ண மாட்டியா? நாளைக்கு என் புள்ள ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு எங்களை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். உன்கிட்ட ஒரு தாயா மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேம்மா. உன் அண்ணனோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடு. அவள் முன் பட்டென்று மண்டியிட்டு தனது முந்தியை விரித்து கதறி அழுதபடி கூறியவரை விக்கித்து போய் பார்த்திருந்தாள் மூக்கி. சுவை 34. 3வது முறையாக போன் அலற தொடங்கியது. தன்னிலை மறந்து அமர்ந்திருந்த முக்கி அப்போதுதான் கவனத்தை மாற்றினாள். ஓடி சென்று போனை எடுத்தாள். எங்கடி போன? கூப்பிட்டுட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் ஃபோனும் பக்கத்தில் தானே இருக்கும். 11 மணிக்கு ஃபோன் எடுக்கலன்னு என்னவோ ஏதோன்னு பயந்துட்டே எருமை. மெலிதான கோபத்துடன் பேசினான் ராணா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் பாவா. எஸ்பி சாருக்கு பயமா? நம்ப முடியலையே. கட்டிலில் சாய்ந்தாமர்ந்து தலையணையை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள். எல்லாரோட கண்ணிலையும் நான் விரலை விட்டு ஆட்டுவேன். நீ என்னடானா என் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டுற? உன் விஷயத்தில் ராணா எப்பவும் சோ வீக்கஸ்ட் பர்சன். உதட்டை வளைத்து வருத்தமாய் தலையாட்டினான். ஃபோன் எடுக்கலனா அவ்வளவு பயமா உங்களுக்கு? தனியா இருக்கடி. என்ன தான் சேஃப்டியான இடத்துல இருந்தாலும் ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சா மோப்பம் பிடிச்சு சில தெருநாய் வந்து வாசல்ல நிற்கும். அந்த பயம் எனக்கு எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க இங்க அடிக்கடி வந்து போறது அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரியும் பாவா. நம்ம லவ்வர்ஸ்னு தெரியும். அதோட உங்க உயரம் என்னன்னு தெரியும். அதனால என்கிட்ட யாரும் வாழாட்ட மாட்டாங்க. எங்க ஏரியாவில் எனக்கு ஒரு தனி மரியாதை உருவாகி இருக்கு தெரியுமா? சில பேர் வணக்கம் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் உங்களால தான். வயசு பசங்க கூட என்ன பார்த்தா பவ்யமா குனிஞ்சு போயிடுறாங்க. வாலாட்டினா எஸ்பி ராணா பிரதாப் குத்து பரோட்டா போற்றுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பாவா. ஸோ டோன்ட் வெரி. நீ நிம்மதியா தாண்டி இருக்க. எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும். இந்த இம்சைக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு உட்காந்துருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு கோவிலை வச்சு தாலியை கட்டி பிடிச்சுக்கோங்க உங்க மருமகளன்னு என் அம்மா கிட்ட ஒன்று பிடிச்சி தள்ளிவிட எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? பாவா, அப்பப்போ வில்லன் ராணாவை என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா வில்லனா தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு தோணுது. அந்த வில்லனையும் இந்த முக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லனோட வேலையெல்லாம் ரொம்ப வல்கரா இருக்குமே, பரவாயில்லையா? ஆழ்ந்த குரலில் கேட்டான். அவன் வல்கரா மாறதுக்கு முன்னாடி ஹீரோவை வெளியே கொண்டு வந்துடுவா இந்த முக்கி. ஹீரோவும் சும்மா இருக்க மாட்டானே, ரொம்ப சேட்டை பிடிச்ச பயலாச்சே. அவன் சேட்டைய இவ ரசிப்பா. ரசிக்க மட்டும்தான் செய்வாளா? அவன் கேட்டா அவளே கொடுப்பா. ஆனா தாலி கட்டாம இவன் எடுத்துக்க மாட்டானே. அதனால தானே அவ பாவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவளுக்கு. இப்படி பேசியே என்னை கவுத்துருடி. என்னாச்சு? தூக்கம் வரலையா? இப்போலாம் தூங்கவே முடியலடி. தனியா படுத்தா மெத்த என்னை பிடிச்சி கீழே தள்ளி விடுது. ஜோடியோட வந்து படுடான்னு சொல்லுது. என்னோட அவஸ்தை சில ஜென்மங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. அவன் பெருமூச்சு விடுவது அவளுக்கு நன்றாகவே கேட்டது. பாவா, இன்னும் கொஞ்ச நாள் தான். சரி அரைச்ச மாவையே அரைக்காத. நாளைக்கு காலையில டிஃபனுக்கு அங்கே தான் வருவேன். பொடி தோசை வேணும்டி. தேங்காய் சட்னி பண்ணிடு. சாப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க கிளம்புறோம். நாளைக்கு ஃபுல் டே உன் கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கே. எவனோ செலக்ட் பண்ணி கொடுத்த லெஹாங்காவை அதை தனியாக ஒரு கவரில் போட்டு வை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கஷ்டப்படுற ஃபேமிலி, காலேஜில் படிக்கிறா. நான் தான் அவளை படிக்க வச்சிட்ருக்கேன். அதை அவளுக்கு கொடுத்துடலாம். நீ யூஸ் பண்ணாத புது ட்ரெஸ்ஸுங்கிறதால இந்த ஐடியா. அவன் பேசிக்கொண்டே இருக்க இவள் ரசித்து கொண்டே இருந்தாள்.
என்னடி தூங்கிட்டியா? இல்லை பாவா, ஆனால் தூக்கம் வருது. சரிப்படு, காலையில் மீட் பண்ணலாம். அவன் ஃபோனை வைத்திருக்க சிறிது நேரம் புன்னகைத்தபடியே அமர்ந்திருந்தாள். அவன் பேச்சும் தோணியும் உரிமையும் காதலும் அனைத்திலுமே அவள் கட்டுண்டுதான் கிடக்கிறாள். விளக்கை அணைத்து படுக்கையில் விழ மனதை அழுத்தி கொண்டிருந்த நிதினின் விஷயம் மீண்டும் பாரமாய் ஏறிக்கொண்டது. விஜயா மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்டபோதே தாங்க முடியாமல் அவரை இழுத்து அணைத்து கொண்டாள் முகி. நல்லவர்களோ கெட்டவர்களோ தான் பிறந்தது முதல் தன் கண்ணால் பார்த்தவர்கள் அவர்கள் போலியான பாசத்தை காட்டியிருக்கலாம். ஆனால் அவள் காட்டிய அன்பு அனைத்தும் உண்மை. தாய் தந்தையின் இடத்தில் தான் அவர்களையும் வைத்திருந்தாள். நிதினை தன் உடன் பிறந்தவனாகத்தான் பார்த்திருந்தாள். ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒன்றாய் விளையாடி அண்ணா என்று உண்மையான அன்புடன் அழைத்து அவன் மேல் நிறைய பாசம் வைத்திருந்தாள். அவர்கள் அத்தனை துவேஷத்தை அவளிடம் காட்டிய போதும் அந்த கம்பெனியை நிதினிக்கு விட்டு கொடுக்கும் முடிவுடன் தான் இருந்தாள். ராணா குறுக்கிட்டு புரிய வைத்திருக்காவிட்டால் அந்த கம்பெனியை அன்றே அவன் பெயருக்கு மாற்றி கொடுத்திருப்பாள். ராணாவிற்கும் அவள் சொத்துக்களின் மீதோ அந்த கம்பெனியின் மீதோ ஈர்ப்பும் ஈடுபாடும் இல்லைதான். ஆனால் அவன் என்னமெல்லாம் இதனால் வரை உண்மையாய் நம்பிக்கையாய் தன் உழைப்பையும் வருமானத்தையும் பாரபட்சமின்றி தனது தம்பி குடும்பத்திற்கு மனப்பூர்வமாய் செரிபாதியாய் பிரித்து கொடுத்து தான் உயிருடன் இருந்த நிமிடம் வரை அதே நம்பிக்கையுடன் வாழ்ந்திருந்த ஒரு நல்ல மனிதனின் மொத்த எண்ணத்தையும் சிதைத்து போட்டு இந்த சுயநல மிருகங்கள் மீது தீராத வெறுப்பு தோன்றியது. அவர்கள் வாழ்ந்த காலம் வரை ஏமாளியாக வாழ்ந்துவிட்டார். முக்கியம் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அவளது சொத்துக்களில் கிடைக்கும் ₹1 வருமானத்தை கூட ஒரு நாளும் அவன் தொடமாட்டான். ஆனால் சுயநலமே உருவான வேஷதாரிகளுக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் என்ன என்ற எண்ணத்தில் தான் அனைத்தையும் திட்டமிட்டு அவளது பங்கினை தெளிவாக பிரித்து எழுத செய்தான். கம்பெனியை விட்டு கொடுக்கிறேன் என்று அவள் சொன்னபோது கூட அவன் கோபம் கொண்டதற்கு காரணமே உயிரை கொடுத்து அந்த நல்லவர் உருவாக்கிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை சிறிதும் தகுதியில்லாதவர்களின் கையில் முழுமையாக ஒப்படைத்தால் அவர் சிந்திய வியர்வை துளிகள் அனைத்தும் விழலு கிடைத்த நீர்தானே என்ற எண்ணத்தில் தான் அதையும் விட்டு கொடுக்க கூடாது என்றான். அந்த கம்பெனியில் பல வருடங்களாக வேலை செய்யும் நபர்களின் வாய்மொழி வார்த்தைகளில் அவர் எத்தனை சிறந்த மனிதர், இந்த கம்பெனியில் வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார் என்பதை நன்கு அறிந்து கொண்டவனுக்கு அவர் மேல் நிறைய மரியாதை உருவானது. அவரது மாற்று உருவமாக அந்த இடத்தில் முகி இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் எழுந்தது. அதனை முகியும் புரிந்து கொண்டு அவன் சொல்படிதான் இன்று வரை வார வாரம் கம்பெனிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்று வந்து அவர்கள் பேசி சென்ற பின் தெளிவான நீரோடையில் கல்லெறிந்தது போல மனம் குழம்பிய குட்டையாய் ஆனது. பெரியவர்களின் கண்ணீரும் நிதினின் வேதனை தாங்கிய முகமும் அவளை வெகுவாக அசைத்தது. எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாகி நிற்க அவன் உயிரை கூட மாய்த்து கொள்ள துணிந்திருக்கிறான் என்பதை நினைக்கும் போது தலையில் பேரிடியை இறக்கியது போல் உணர்ந்தாள் முகி. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாகும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அந்த கம்பெனியில் இருந்து வரும் வருமானத்தில் அவள் பிழைக்கவில்லை. சுயமாக சம்பாதிக்கிறாள். அத்துடன் சொத்துக்களும் இருக்கின்றன. திருமணத்திற்கு பின் ராணாவும் அவற்றை தொட்டு கூட பார்க்க மாட்டான். அதனை அவனை சொல்லி இருக்கிறான். அந்த சொத்துக்கள் பற்றி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறான். ஆதரவற்ற முதியோர் மற்றும் அனாதை குழந்தைகளுக்கென்று ஒரு பாதுகாப்பகம் அமைத்து அதனை டெஸ்டாக மாற்றி முகியின் முழு பொறுப்பில் ஒப்படைத்து பெரிய தொண்டு நிறுவனமாக உயர்த்தி அமைக்கும் எண்ணத்தில் இருக்கிறான். சித்தப்பா குடும்பத்தின் குறி பிற சொத்துக்களில் இல்லை, கம்பெனியில் மட்டுமே. அவர்கள் கூறிய விஷயங்கள் அனைத்துமே அவளுக்கே உரித்தான இலகிய மனதை ஆட்டம் காண வைத்தன. நிதினுக்கு இப்படி ஒரு இக்கட்டு வரும் பட்சத்தில் பிடிவாதமாய் அந்த கம்பெனியை இழுத்து பிடித்து நான் என்ன சாதிக்க போகிறேன்? அப்பாவின் உழைப்பு உரிமைப்பட்டவள் நான், விடக்கூடாது என்ற உண்மையை தாண்டி அந்த கம்பெனியின் மேல் பெரிதான பிடித்தம் எனக்கும் இல்லைதான். ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகுந்த பிடிவாதமாக அல்லவா இருக்கிறார். அவர்கள் வந்து சென்றதை பற்றி சொன்னாலே ஆடி தீர்த்து விடுவார். அவர்களின் மேல் கோபம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அவர்கள் எண்ணத்திற்கு உடன்படவே மாட்டார். அவர்கள் சுயநலவாதிகள் தான். நான் தெரிந்து கொண்டதை விட அவர் தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கிறார். நிதின் மேல் 1% கூட நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் அவன் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை
பிரச்சனை வரும்போது அந்த கம்பெனியை இழுத்து பிடித்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பிடிவாதமாக இருந்து உண்மையிலேயே அவன் தற்கொலை செய்து கொண்டு பெரியவர்களும் மனமுடைந்து ஏதாவது செய்து கொண்டால் வாழும் காலம் முழுக்க நரகம் அல்லவா எனக்கு? என்னிடத்தில் என் தந்தை இருந்தாலும் விட்டு கொடுத்து வெளியேறி இருப்பார். நான் அவரது வாரிசு. அவர்களின் பாவத்தில் என்னால் பிழைக்க முடியாது. அவர்கள் சுயநலவாதிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும். எனது பெருந்தன்மையால் அவன் வாழ்க்கை சுபிட்சம் அடைகிறது என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான். என்னால் அவன் வாழ்க்கை சீரழிய வேண்டாம். அவர்களும் தற்போது கழுத்து பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். பாபாவிடம் இது பற்றி பேசினால் 100% ஒத்துக்கொள்ள மாட்டார். உண்மையாக இல்லாவிட்டாலும் பேருக்காக போலித்தனமாக கூட சித்தியின் கையால் உணவருந்தி இருக்கிறேன். அவர் தோளிலும் மடியிலும் தூங்கி இருக்கிறேன். மண்டியிட்டு மடிப்பிச்சு கேட்டு கதறியலும் அவரின் பாவத்தை என் தலையில் சுமக்க முடியாது. அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம். நிதினை வைத்துக் கொள்ளட்டும். என் பெற்றோரின் ஆசை எனக்கு இருக்கிறது. எல்லாமுமாய் என் பாவாய் இருக்கிறார். உடனடியாக அவனுக்கு அனைத்தையும் மாற்றி கொடுத்து விடுகிறேன். பாபாவிடம் சிறிது நாட்களுக்கு சொல்லாமல் மறைக்க வேண்டும். தெரியும் போது பூகம்பம் தான். விளக்கம் சொன்னால் புரிந்து கொள்வார். என் மனம் அவருக்கு புரியும். ஆனால் நிதினின் வாழ்க்கை ஊசலாடி கொண்டிருக்கும் போது காலதாமதம் செய்யக்கூடாது. விடிய விடிய யோசித்து தெளிவாய் முடிவெடுத்துக் கொண்டாள் முகி. இன்னும் 2 நாட்களில் கம்பெனியை நிதினுக்கு மாற்றி கொடுப்பது என்று மனம் ஒரு தெளிவிற்கு வந்திருக்க சின்னதாய் ஒரு உறக்கம் போட்டு எழுந்து தன்னவனுக்கு காலை உணவு தயாரித்து தானும் கிளம்பி தயாரானாள். அவனும் சொன்ன நேரத்திற்கு வந்திருக்க அவன் விரும்பி உண்ணும் பொடி தோசையுடன் தேங்காய் சட்னி வைத்து பரிமாற அவளை கூட்டியபடியே தானும் உண்டு முடித்தான் ராணா. பின் ஜவுளி கடை சென்று அவனது ரசனைக்கு தகுந்தவாறு அவளுக்கு அழகிய லெஹாங்கா எடுத்து சஞ்சய் மைத்திலிக்கும் உடை எடுத்தனர். ராணாவிற்கு தானே உடை தேர்வு செய்தாள் முகி. அவள் உடைக்கு பொருத்தமாக இடுப்பு சங்கிலி, தோடு, கழுத்துக்கு ஃபேன்சியான அணிகலன், சிறிய நெற்றி சுட்டி என்று பார்த்து பார்த்து வாங்கினான் ராணா. பாவா, மைத்திலி தான் கல்யாண பொண்ணு. நீங்க வாங்குறதெல்லாம் ரொம்ப ஓவர். இத்தனையும் போட்டுட்டு சுத்தினா நான் தான் கல்யாண பொண்ணுன்னு நினைப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாமே? கண்கள் சுருக்கி கெஞ்சலாய் கேட்டாள். நீ ஓகேன்னு சொல்லு, அதே நாளில் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கண் சிமிட்டியவனை முறைத்து பார்த்தாள். கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டு கொஞ்சம் விலகியே இருடி. மூடு மாறி உன் கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டிடுவேன். கழுத்தை தேய்த்தபடி சாதாரணமாக சொன்னான். பாவா, அதிர்ச்சியுடன் நின்றவளை தன்னோடு அணைத்து சிரித்தான். எதுக்குடி மிரண்டு போய் நிக்கிற? சும்மா பேச்சுக்கு சொன்ன. உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பகிரங்கமா என் குடும்பத்துக்கு தெரியப்படுத்த போறேன். நம்ம காதல் கதைய சொல்ல போறேன். அதையாவது என்ன செய்ய விடு. ஆனா அத்தை, உடனே நம்ம கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துவாங்க தான். என்கிட்ட சொல்ற கதையையே அவங்க கிட்டேயும் சொல்லு. இனி நீயாச்சு உன் மாமியாராச்சு. எப்போ என் அம்மா கண்ணசைக்கிறாங்களோ அப்போ உன் கழுத்துல நான் கற்ற தாலி இருக்கும். திடமாய் சொன்னவன் நீ நெஞ்சில் புதைந்து கொண்டாள் முகி. அன்றைய பொழுது அவர்களுக்கே அவர்களுக்கான மகிழ்ச்சி ததும்பம் பொழுதாக அமைந்தது. பேபி, ஒரு மர்டர் கேஸ் சம்மந்தமா நாளைக்கு நான் கேரளா கிளம்புறேன். திடீரென உரைத்திருந்தான். என்ன பாபா, இப்போதானே ஃப்ரீயா நீங்க? மறுபடியுமா? என்ன பண்றது? எந்த நேரத்துல என் வேலை வரும்னே சொல்ல முடியாது. அண்ணா கல்யாணத்துக்கு 5 நாள் தானே இருக்குது. வந்துருவேண்டி. நிச்சயதார்த்தத்துக்கே ஓடி வந்துட்டேன். கல்யாணத்துக்கு வராம இருந்துருவேனா? 2-3 டேஸ் வந்துருவேன். முகம் சொல்லித்து அமர்ந்திருந்தவளை இழுத்து அணைத்து கணக்கில் அடங்கா முத்தங்களிட்டு அவள் சிரித்த முகத்தை பார்த்த பின்புதான் அங்கிருந்து கிளம்பினான். ராணா கேரளா கிளம்பியிருக்க கனடாவிலிருந்து வந்து இறங்கியிருந்தான் தியானேஷ். சுவை 35. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அமர்ந்திருந்தாள் முகி. ராணாவும் வெளியூர் சென்றிருக்க தன் எண்ணத்தை உடனடியாக செயல்படுத்த அவன் கிளம்பிய அன்று நிதினுக்கு அழைத்து விவரம் கூறி அதனை செயல்படுத்த வந்து அமர்ந்திருந்தாள். ராணாவிடம் சொல்லாது மிகப்பெரிய வேலையை செய்ய போவதை நினைத்து உள்ளுக்குள் பயம் கிளர்ந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போனதால் தாமதிக்காது செயலில் இறங்கினாள். நிதினின் வாழ்க்கை ஊசலாடி கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மட்டுமே மனம் முழுக்க நிறைந்திருந்தது. அவன் விருப்பப்பட்ட பெண்ணை தடையின்றி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதால் நாட்களை கடத்த விரும்பாமல் உடனடியாக வந்திருந்தாள். அவளை உச்சி மோந்து கண்ணம் வருடி தலை கோதி கண்ணீர் சிந்தி கைகளை பற்றி கண்களில் ஊற்றி நவரசங்களையும் தனது உடல் மொழியில் பிழிந்து தள்ளினார் விஜயா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வர்ணா. நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கல. நீ எனக்கு கொடுத்திருக்கிறது கம்பெனியை மட்டும் இல்லை, என் காதலையும் சேர்த்துதான். என் வசுந்தரா இனி எனக்கு கிடைச்சிடுவா. கண்கள் மின்ன அவள் கைகளை பற்றி கொண்டு
கொண்டான் நிதின். லோகநாதனும் தன் பங்கிற்கு சில பாசமிகு வசனங்களை உதிர்த்தார். அந்த சுயநலமிக்க உணர்ச்சி குவியல்களுக்குள் சிக்காமல் ஒற்றை புன்னகையுடன் ஓரமாய் சென்று அமர்ந்து விட்டாள் முகி. இதோ ஆயிற்று. கம்பெனி மொத்தமாய் நிதினுக்கு பெயருக்கு மாற்றப்பட்டது. தந்தையும் மகனும் மகிழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் ஆழ தழுவி கொண்டனர். சொன்னா, நாங்க இருக்கிற வீட்டை வேணா உன் பேருக்கு மாத்தி எழுதிடட்டுமா? என்ன ஒண்ணு, ஒரே குடும்பமாய் இருக்கிறதுனால நிதினுக்கு தனியா வீடு எதுவும் கட்டி வைக்கல. சொந்த வீடு இல்லைன்னு அதுக்கும் அந்த மானுக்கு ஏதாவது வம்பு பண்ணுவானோ என்னவோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா மாத்தி எழுதிடுறோமே. அப்பாவி போல பூடகமாக பேசிய விஜயாவை வெற்றி பார்வை பார்த்தவள், அந்த வீடு எனக்கு வேணாம் சித்தி, நிதினுக்கே இருக்கட்டும். எனக்கு தேவையான சொத்துக்களை அப்பா எனக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதுவே எனக்கு போதும். அதிராமல் பதிலளித்தாள். என் ராசாதி, உன் மனசு எனக்கு தெரியாதா? இன்னும் எதுக்குடா தனியா இருக்கிற? நம்ம வீட்டுக்கே வந்துடுடா. அடுத்து உனக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவள் வரமாட்டாள் என்று தெரிந்துதானே சொன்னது. தனியா போனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒன்னா வந்திருக்கிறது சரியா வராது சித்தி. நான் இங்கே இருந்துக்கிறேன். அதுக்காக உனக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கலனா ஊர் எங்களை தப்பா பேசாதா? கண்களை உருட்டியபடி அக்கறை முகமாக காட்டிக்கொண்ட விஜயாவை பார்த்து விரக்தியாய் சிரித்தாள் முகி. ஊரை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நிதினுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. உணர்ச்சியற்று பேசியவள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி இருந்தாள். மனதில் பாரம் அழுத்தியது. அந்த கம்பெனியை அவள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ராணா காட்டிய தீவிரத்தையும் அவன் எடுத்து கூறிய நியாயமான வாதங்களையும் புரிந்தும் தான் செய்த இந்த செயல் அவனது கோபத்தை எந்த எல்லை வரை கொண்டு செல்லுமோ என்ற அச்சம் மனம் முழுக்க வியாபித்திருந்தது. எது எப்படியோ என்னால் ஒருவரது வாழ்க்கை அழியக்கூடாது. பெரும் பாவம் என் தலையில் சேரக்கூடாது. அந்த குற்ற உணர்ச்சியுடன் வாழ்வதற்கு இன்று செய்த விஷயம் ஒன்றும் பெரிதல்ல என்று தன்னைத்தானே தேய்ச்சி கொண்டாள். ஓங்கி உதைத்த கண்ணாடி டீப்பாய் கவிழ்ந்து விழுந்து உடைந்து சிதறியது. கண்கள் வெறியில் சிவந்திருக்க தாடை ஈருக கைமுஷியை மடக்கி இன்னும் தன் கோபம் தனியாமல் டைனிங் டேபிளில் இருந்த உணவு பதார்த்தங்களை பாத்திரங்களுடன் எடுத்து வீசினான் தியானேஷ். அவனது ஐயனார் அவதாரத்தில் ஆடி போய் நின்றிருந்தனர் அவனது பெற்றோர். இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்களே, உங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொல்லிட்டு போனேன்? போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கம்பெனி மொத்தமா அந்த நிதினோட பேருக்கு கை மாறிடுச்சு. இக்கட்டான சூழ்நிலையில நாங்க மாட்டிக்கிட்டதால இத்தனை நாளா என்னால வர முடியல. நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து என்னத்தை கிழிச்சிட்டு இருந்தீங்க? அவ வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து அவளும் வீட்டை விட்டு வெளியேறி வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி அவளை போய் பார்த்து ஆறுதலா பேசி அவ மனசுல இடம் பிடிச்சு வைங்கன்னு சொன்னேனா இல்லையா? சத்தமிட்டு கத்தியவனை வேகமாய் இடைமறித்தார் அவர் அம்மா சங்கரி. நீ தான் அவ கூட தினமும் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொன்னியேடா. ஆமா, நீங்க ஏதாவது சொதப்பி வைப்பீங்கன்னு தான் எத்தனை வேலை இருந்தாலும் தினமும் ஒரு தடவையாவது அவ கூட பேசிட்டு இருந்த. அவளும் ஆமா சரின்னு சொல்றதை தவிர வேற எதையும் என்கிட்ட பேசிக்க மாட்டா. நீங்க என்னடானா மாசக்கணக்கா ஆன்மீக சுற்றுப்பயணம் போயிட்டு சாவகாசமா வந்து இறங்கி இருக்கீங்க. உங்க 2 பேரையும் என்ன பண்ணலாம்? வெறுவென பல்லை கடித்தவனை பயப்பார்வை பார்த்தனர் அவன் அப்பா சாமிவேல். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் சங்கரியின் வார்த்தையில் எவர் சில்வர் சொம்பு பறந்து வந்தது. நல்லது நடக்கிறதா? பொன்முட்டைற வார்த்தை தக்க வச்சுக்க தெரியாம சாமி கிட்ட வரம் கேட்க போனீங்களா? எத்தனை சொத்து தெரியுமா அவ பேர்ல இருக்கு? அதுலயும் அந்த கம்பெனி லட்டு மாதிரி. சரியான நேரம் பார்த்து சென்டிமெண்டா பேசி ஈஸியா லவுட்டிட்டு போயிட்டாங்க அந்த கூட்டம். தன் தலையை இடவளமாய் ஆட்டியபடி நிற்க முடியாமல் இங்கும் அங்கும் நடை பெயன்றான் தியானேஷ். அந்த பெருசுங்க 2 ஆக்சிடென்ட்ல போனதுதான் போனாங்க. 10 நிமிஷம் லேட்டா போயிருக்க கூடாதா? அந்த 10 நிமிஷம் கிடைச்சிருந்தா அவ என் பொண்டாட்டி ஆகியிருப்பா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பேன். கூட்டா இருக்கிற சொத்தை எல்லாம் மெல்ல மெல்ல பிரிச்சு என் பேருக்கு மாத்தி இருப்பேன். கனடாவில் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிலும் தெளிவா கால் உணலாம்னு இருந்தேன். என் கனவு கோட்டை எல்லாமே செதஞ்சு போச்சு. டெய்லி அவகிட்ட பேசி அவ மனசுல எனக்கான இடத்த தக்க வச்சுக்கணும்னு எவ்வளோ ஜென்யூனா நடந்துக்கிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? வீடே அதிர கத்தினான். இப்ப என்ன மோசம் போயிடுச்சு தியானு? அந்த கம்பெனி மட்டும் தானே போச்சு, மற்ற சொத்து எல்லாம் அவளுக்கு அப்படியே தானே இருக்கு. அப்புறம் என்ன?
பேசாதீங்கப்பா, என் வாயில நல்லா ஏதாவது வந்துடும். உங்களுக்கு தான் கையால் ஆகல. நான் கனடாவில் இருந்தாலும் அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுட்டே தான் இருந்தேன். ஹை ரேங்கிங்ல இருக்கிற போலீஸ்காரன் அவளுக்கு பக்கபலமா இருக்கான். அவளோட சொத்தையெல்லாம் பிரிச்சு அவ பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்கான். முன்ன பேசின மாதிரி இப்போ என் கூட அவ பேசுறது இல்ல. சில நேரம் போனே எடுக்க மாட்றா, சில நேரம் பிஸின்னு வரும், சில நேரம் பட்டும் படாம பேசிட்டு வச்சிடுறா. அவகிட்ட நிறைய மாற்றம். அந்த போலீஸ்காரனுக்கும் அவளுக்கும் ஏதாவது இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு என்றபடியே நெற்றியை கீறினான். எனக்கு சில பல பிரச்சனைகளால தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. அவசரமா பெரிய தொகை தேவைப்படுது. அவ பேர்ல இருக்கிற சொத்து எல்லாமே மெயின் ஏரியாவில் அசையா சொத்தா இருக்கு. அத்தனையும் கோடிகளில் தேரும். ஏற்கனவே நழுவி போன வாய்ப்பை இனியும் நழுவ விட மாட்டேன். அவளை உடனடியா கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆழ்ந்த பார்வையுடன் கூறினான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. சொன்ன சங்கரியை எரித்து விடுவது போல் பார்த்தான் தியானேஷ். ஏற்கனவே ஒத்துக்கிட்டு தானே மடமேடை வரைக்கும் போய் நின்னோம். அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை மட்டும் நீங்க 2 பேரும் செய்யுங்க போதும். தன் தாடியை அழுத்தமாய் தேய்த்தபடி சோஃபாவில் அமர்ந்தவன் தீவிரமாய் யோசிக்க தொடங்கினான். என்னாச்சு பேபி? கைபேசி வழியே மென்மையில் கரைந்தான் ராணா. தெரியல பாவா, மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது. எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. எப்போ வருவீங்க பாவா? வேதனை மேலிட பேசினாள் முகி. கடந்த 2 நாட்களாக மனதில் நிறைய அழுத்தம். தன் பாவாவிற்கு தெரியாமல் தான் செய்த விஷயம் நெருப்பாய் சுட அவனை உடனடியாக சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறி அவன் கோபமே கொண்டாலும் கூட தன் மன அழுத்தத்தை குறைத்து கொண்டு நிம்மதியாவது மிஞ்சும் என்று எண்ணினாள். முகி, இங்க பாரு, நீ தனியா இருக்க வேண்டாம். இன்னும் 2 நாள்ல சஞ்சு கல்யாணம். நீ கிளம்பி மைத்திலி வீட்டுக்கு போயிடுடி. அங்க போனா நிறைய பேர் இருக்காங்க. உன் மனசு ரிலீஃபா இருக்கும். நான் வந்துடுவேன் பேபி. வேலையை முடிக்காம என்னாலையும் நகர முடியல. இன்னைக்கே கிளம்பி மைத்திலி வீட்டுக்கு போ. அவளும் வர சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் என்னடி உனக்கு? நீ ஏதாவது ஒரு சங்கடத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இருந்தா நான் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா வேலை செய்ய முடியும்? புரிஞ்சுக்கோ அம்மு. இந்த வேலையே வேணாம் பாவா. பேசாம ரிசைன் பண்ணிடுங்க. நிம்மதியா சந்தோஷமா உங்க கூட சேர்ந்து இருக்கவே முடியல. அவள் எரிச்சலாய் கூற அவன் சத்தமாய் சிரித்தான். ரிசைன் பண்ணிட்டா புவாவுக்கு என்னடி பண்றது? நம்ம கிட்ட என்ன இல்ல? ஏய், நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. உன்கிட்டயும் இருக்கு, என் அப்பா கிட்ட இருக்கு. ஆனா எந்த காலத்துக்கும் அதையெல்லாம் நான் தொடவே மாட்டேன். என் சுய சம்பாத்தியத்தில் வர வருமானத்தில் தான் நானும் சாப்பிடுவேன். உனக்கும் வாங்கி கொடுப்பேன். அதை முதல்ல மண்டையில ஏத்திக்கோ. சரி நேர்மையாளரே, புரியுது. எப்போதான் வருவீங்க? இன்னும் 1 நாள் பொறுத்துக்கோ, வந்துடுவேன். அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அண்ணாவை மோதிரம் போட விடாம என்னையும் சேர்த்து பயமுறுத்தி நடுங்க வச்சிங்க. நாளைக்கு கல்யாணத்தை தாலி கட்டும்போது வந்து நின்று தாலி கட்டுனா கையை வெட்டிடுவேன்னு ஏதாவது சொல்லி வச்சிடாதீங்க. அபசகுணம் மாதிரி ஆயிடும். நைட்டு ரிசப்ஷன்லயே நம்ம 2 பேரும் ஜோடியா தூள் கிளப்பலாண்டி. உனக்காக பார்த்து பார்த்து வாங்கி வச்சதெல்லாம் உனக்கு பூட்டி அழகு பார்க்க வேண்டாமா? என் அம்மா கிட்ட அவங்க மருமகளை அறிமுகப்படுத்த வேண்டாமா? ஒரே நாள் பொறுத்துக்கோ பேபி, வந்துடுறேன். உன் அண்ணனும் ஃபோன் பண்ணி என்னை காய்ச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். பறந்துட்டு வந்துடுவேன், சரியா? சரி. என்னடி எக்ஸ்பிரஷனே இல்லாம பேசுற? நேர்ல வாங்க, எக்ஸ்பிரஷன் காட்டுறேன். எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டுவ பேபி? கல்கத்தா காளி மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டலான்னு இருக்கேன். ஒன்று சார்ந்த சுரூபிணியா மாத்திர வித்தை தான் எனக்கு தெரியுமே. நீங்க பெரிய வித்தைக்காரர்னு எனக்கும் தெரியும். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க பாவா. லவ் யூ பேபி. உம்மா. அழுத்தமாய் முத்தம் கொடுத்து போனை வைத்திருந்தான். மறுநாள் காலை எழுந்தவள் பள்ளியிலிருந்து நேராக மைத்திலி வீட்டுக்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்து கொண்டு தன் வேலைகளில் மூழ்கினாள். வெளியில் அழைப்பு மணியின் ஓசை. பாவா வந்துட்டாரா? வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்து அவள் பீரிட ஆசையாய் ஓடி சென்று கதவை திறந்தாள். அவளின் புன்னகை முகம் சட்டென்று மாறியது. எதிரில் தியானேஷ் திக்கென்று அதிர்வுடன் செயலற்று நின்றாள். ஹாய் சொர்ணா, எப்படி இருக்க? சிரித்தபடி கேட்டவனை அதிர்ச்சியுடன் பார்த்தபடி நின்றிருந்தாள். என்னாச்சு? திடீர்னு வந்து நின்று ஷாக் கொடுத்துட்டேனா? வந்தாக வேண்டிய சூழ்நிலை, அதான் வந்துட்டேன். உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? புருவம் சுருக்கி கேட்க வாங்க என்றவள் நகர்ந்து வழிவிட்டு அவனை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தாள். நான் ஒருத்தன் பக்கத்தில் இல்லாததுனால உன்
லைஃப்ல எத்தனை மாற்றம் நடந்து போச்சு. வீட்டை சுற்றிலும் கண்களை சுழற்றியபடியே கூறியவன், உட்காரு சொர்ணா, உன் கூட பேசணும் என்றான். அவளை அழுத்தமாய் பார்த்தபடியே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும் மென்று முழுங்கி மெல்ல பதில் அளித்தாள். எனக்கு வாழ்க்கையை போற கண்டிஷன்ல இருக்கே சொர்ணா, நான் எங்க போகட்டும்? ஒரு பக்கமாய் இதழ் வளைத்து விரக்தியாய் சிரித்திருந்தவனை புரியாது பார்த்தாள். உட்காரு ப்ளீஸ். தன்னிச்சையாய் எதிரில் அமர்ந்தாள். இப்பெல்லாம் நீ என் கூட போன்ல பேசுறதே இல்லை, சமீபமா போனை கூட எடுக்கிறது இல்லை. நான் என்ன சொன்னா தப்பு பண்ணினேன்? அப்பாவி போல் முகத்தை வைத்திருந்தவனை சங்கடமாய் பார்த்தாள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தானே உன் கூட இருக்க வேண்டிய நேரத்துல இருக்க முடியாம கனடா ஓடுனேன். அம்மாவையும் அப்பாவையும் உன் கூட இருந்து பார்த்துக்க சொன்னேன். அவங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு பரிகாரம் பூஜை புனஸ்காரம்னு இந்தியா பூரா ஆன்மீக சுற்றுலா போயிட்டாங்க. எனக்கே தெரியாது உன் கூட தினம் போன்ல பேசினேனே. நீ தனியா வந்ததை பத்தியோ உன் வீட்டு ஆளுங்க உனக்கு கொடுத்த குடைச்சலை பத்தியோ ஏதாவது சொன்னியா? ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், இப்போ படிப்படியா நார்மலாக ஆரம்பிச்சிட்டேன்னு இதை மட்டும் தானே சொன்னேன். ஏன் சொன்னா? ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச? அவளுக்காக வேதனை கொண்டது போல் முகத்தை முற்றிலுமாக மாற்றியிருந்தவனை அமைதியாய் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் முக்கி. சாப்பிட்டியா? தூங்குனியா? ஸ்கூலுக்கு போனியா? புக் படிச்சியா? டிவி பார்த்தியான்னு உன்னோட மனசை திருப்புறதுக்கு நானும் இதை மட்டும்தான் உன்கிட்ட பேசினேன். நீயும் ஆமா இல்லைன்னு ஒரு எல்லையோட நிறுத்திட்ட. ஆறுதல் சொல்றேன்னு கண்டதையும் பேசி உன் மனசை கீறி விடக்கூடாதுன்னு தான் நானும் 2 வார்த்தையோட நிறுத்திக்கிட்டேன். நேர்ல வரும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த ஆறுதலையும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வேத்த மனுஷனை அதான் நினைச்சிருக்க. நடந்த எதையுமே என்கிட்ட சொல்லல. ஒரு 10 நிமிஷம் கடந்து போய் எல்லாம் நடந்திருந்தா நான் உனக்கு அந்நியமா போயிருப்பேனா சொன்னா? உன் புருஷங்கிற உரிமையோட நின்று இருப்பேன் இல்லையா? இதுவரை அவன் பேசியதில் இருந்த நியாயங்கள் தெரிந்ததால் அமைதியாய் அனைத்தையும் கேட்டிருந்தவள் கடைசியாக அவன் சொன்ன புருஷன் என்ற வார்த்தையில் உடல் கூசி அருவருப்பாய் உணர்ந்தவள் அதனை முகத்திலும் காட்டி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தியானேஷ், இப்படிதான் நடக்கும்னு விதி இருந்திருக்கு, அதுபடி நடந்து போச்சு. நடக்காத உன்னை பத்தி இப்ப ஏன் பேசணும்? அவளது முகமாற்றத்தையும் எரிச்சலான பேச்சையும் தெளிவாக கிரகித்து கொண்டான். ஏன் சொன்ன நடக்காது? பத்திரிக்கை அடிச்சு சொந்த மந்தங்களை அழைச்சு உனக்கு நான் தான் எனக்கு நீதான்னு ஊரையே கூட்டி மண்டபத்துல உட்கார வச்சு மாலை வரைக்கும் கழுத்துல போட்டு 2 பேரும் மேடையில உட்கார்ந்திருந்தோம். தாலி மட்டும் தான் கட்டல, அப்புறம் எப்படி எதுவுமே இல்லைன்னு ஆகும்? அவள் கண்களை அழுத்தமாய் ஊடுருவினான். எல்லாமே பண்ணியிருந்தாலும் தாலி கட்டலையே. தாலி கட்டினாதானா அது கல்யாணம்? விபத்து நடந்ததுனால நம்ம கல்யாணம் நின்று போயிருக்கலாம். ஆனா நின்று போனதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன அத்தியாயம்தான். நடக்கக்கூடாதுன்னு விதி இருந்ததால தான் நடக்கல, இனிமேலும் நடக்காது தியானேஷ். அழுத்தமாய் தெளிவாய் பேசியவளை பொங்கி வந்த ஆத்திரத்தை மறைத்தபடி அமைதியான பார்வை பார்த்திருந்தான் தியானேஷ். அவள் மறுப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கிறான். நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணித்தான் ஆகணும் போல இருக்கே. தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டான்.